ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். பார்த்தீங்கன்னா அமரன் படம் வந்து ட்ரைலர் விட்ட போதும் சரி, இப்போ படம் ரிலீஸ் ஆனது போதும் தொடர் சர்ச்சையாக இருக்குது. என்ன காரணம்? தொடர் சர்ச்சை இல்லை, அங்கங்கே சர்ச்சை இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அமரன் படத்துக்கு தமிழ்நாடு மிகச்சரியாக எதிர்வினையாற்றிருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மக்கள் பார்த்தாலே வெற்றின்னு தான் சொல்கிறீங்க. மக்கள் பக்கம் தான் நீங்கள் பேசணும். இப்போ மக்கள் எல்லாரும் வரவேற்கிறாங்க, கொண்டாடுறாங்க, எல்லா சமூகத்திலும் கொண்டாடுறாங்க. நீங்கள் மட்டும்தான் திட்டமிட்டே வந்து இந்த மாதிரி படங்களே எதுக்குறீங்க. என்ன காரணம்? மக்கள் சிவகார்த்திகேயன் வளர்ச்சி உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படி பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர், மக்களுக்காக போராடுறவர். ஏங்க மக்கள் பெரும்பகுதியை பெரும் ஜாதி வேணும்னு சொல்றாங்க. மிக குறைவான சில பேர் தான், சிலர் தான் ஜாதி வேணாங்கிறாங்க. மக்கள் வேணுங்கிறதுக்காக ஜாதி தூக்கி பிடிச்சி அலைய முடியாதுங்க. சரிங்களா? முன்னாடியே டிஸ்க்ளைமர் கற்பனை கதைன்னு போடுறாங்களே. இல்ல நீங்க கற்பனை கதை எதை வேணா நீங்க போடுங்க. நீங்க கற்பனை கதையும் போடுங்க, கற்பனை இல்லாத இப்ப கற்பனை இல்லாத கதை ஏன் காஷ்மீர்னு காட்டுறீங்க? அல்ல யாசின் மாலிக்கோட போட்டோ ஏன் வருதுன்னு கேக்குறேன். யார் யாசின் மாலிக்? அந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய ஒரு நபர். அவர் எப்படி நீங்க வந்து பயங்கரவாதி போட்டோவோட காட்டிட்டு போயிட்டு பொதுப்போக்காக எடுத்து படம் நீங்க ஏன் ஒப்புமைப்படுத்தி மோடியோட ஏன் கனெக்ட் பண்றீங்க? அப்படியே அவரோட என்ன கேக்குறேன், அவரோட சக்சஸ் மீட்ல என்ன சொல்றாரு? கவுண்டர் பொழுதுபோக்கா எடுத்துட்டு போக முடியுமா? பின்னாடி கோவணம் கட்டிட்டு வடிவேலு போகின்றது எடுத்துட்டு போக முடியுமா? சின்ன கவுண்டர் எடுக்கலாமா? தேவர மகன் எடுத்துலாமா? என்னங்க பொழுதுபோக்குறாங்க? எல்லாம் அரசியல் தாங்க. நீ சொல்ல வரன்னு கேக்குறேன். தாழ்த்தப்பட்ட மக்களை இழிவாக பேசுவது ஒரு படத்தை வச்சிருக்காங்க. நீங்க அதை பொழுதுபோக்கு எடுத்துட்டு போக முடியுமா? தாய்ப்பல்லவி நடிப்பு அருமையா இருக்கு. கண்ணீர் விட்டு அளவுதும். அவர் இறந்து போகும்போது கண்ணீர் சூப்பர் நடிச்சிருக்காருங்க. பாருங்க, இதுல பாருங்க, முதல் பாட்டில் வரும்பொழுது 70 கிலோ, அடுத்து 80 கிலோ, அப்புறம் 70 கிலோ, உடம்பு எவ்வளவு பக்காவா குறைச்சிருக்காரு. அது பார்க்க உள்ளடக்கம் என்னங்கிறத பத்தி பார்க்க வேணாமா நம்ம? ஆகாயம் பாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் வழக்கறிஞர் மருது. வணக்கம் தோழர். வணக்கங்க. பார்த்தீங்கன்னா அமரன் படம் வந்து ட்ரைலர் விட்ட போதும் சரி, இப்போ படம் ரிலீஸ் ஆனது போதும் தொடர் சர்ச்சையாக இருக்குது. என்ன காரணம்? தொடர் சர்ச்சை இல்லை, அங்கங்கே சர்ச்சை இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அமரன் படத்துக்கு தமிழ்நாடு மிகச்சரியாக எதிர்வினையாற்றிருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அமரன் படமா நீங்க வெறும் படமாக, அதாவது சரியான அடி கொடுத்தாங்கன்னா எப்படி சொல்றீங்க? எதிர்வினை ஆற்ற தொடங்கி 200 கோடி ஆயிருக்கு. அதான் சொல்ல வரேன். அதாவது எதிர்வினை ஆற்றுவதுன்னா எப்படின்னா, முதல்ல ஒரு படத்தை ஒவ்வொருவரும் அரசியலாகத்தான் பார்க்குறாங்க. எல்லாமே அரசியலற்ற ஒரு பொருள் உலகத்தில் ஒன்றும் கிடையாது. படம் ரொம்ப விறுவிறுப்பாக எடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இதை வைத்து பார்க்கும்போது படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுது, 100 கோடி 200 கோடி சம்பாதிக்குது ஒரு பக்கம். ஆனால் அந்த படம் சொல்கின்ற அரசியல் முதல்ல என்ன என்பதை பற்றி விவாதிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். என்ன சொல்லுது அந்த படம்? காஷ்மீரில் போராடுகின்றவர்கள்லாம் தீவிரவாதிகள். அந்த மக்களை அந்த பகுதியை மீட்பதற்காக இங்கேருந்து லட்சக்கணக்கான பேர் தங்கள் வந்து போய் அங்கே நின்று தியாகம் பண்ணுறாங்க. சில ஆயிரம் பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அதில் ஒருவர் இந்த முகுந்த் வரதராஜனும் ஒருவர் அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல இது உண்மையா? கிட்டத்தட்ட 10,000 பெண்கள், காஷ்மீர் பெண்கள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்திய இராணுவம் மூலமாக. இது எந்த திரைப்படத்துல வந்து இல்லை? நீங்க ஒரு படம் வந்தா எல்லாத்தையும் அரசியலே பார்க்க காரணம் என்ன? இந்த படத்துல அரசியல் இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? முகுந்த் வரதராஜன் நீங்க அப்படி சொல்றீங்க, இல்ல பொதுமக்கள் அப்படி சொல்றாங்களா? பொதுமக்கள் வந்து 200 கோடி வந்திருக்கு, அப்போ படம் நல்லா. அதாவது பொதுமக்கள், நீங்க என்ன சொல்றீங்க? மக்கள் பார்த்தாலே வெற்றின்னு தான் சொல்றீங்க. மக்கள் பக்கம் தான் நீங்க பேசணும். இப்போ மக்கள் எல்லாரும் வரவேற்கிறாங்க, கொண்டாடுறாங்க, எல்லா சமூகத்திலும் கொண்டாடுறாங்க. நீங்க மட்டும்தான் திட்டமிட்டே வந்து இந்த மாதிரி படங்களே எதுக்குறீங்க. என்ன காரணம்? மக்கள் சிவகார்த்திகேயன் வளர்ச்சி உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படி பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர், மக்களுக்காக போராடுறவர். ஏங்க மக்கள் பெரும்பகுதியை பெரும் ஜாதி வேணும்னு சொல்றாங்க. மிக குறைவான சில பேர் தான், சிலர் தான் ஜாதி வேணாங்கிறாங்க. மக்கள் வேணுங்கிறதுக்காக ஜாதி தூக்கி பிடிச்சி அலைய முடியாதுங்க. சரிங்களா? ஒரு கட்டத்தில் மக்கள் பெரும்பகுதியினர் கைம்பெண்கள் முறை சரின்னு பேசினாங்க. அதுக்காக அது சரின்னு பேச முடியாது. அதுக்கு முன்பு கணவன் இறந்து போனா அதை நெருப்புல தூக்கி போடணும் என்று சொன்னாங்க இல்லையா? அதுவும் சரின்னு பேச முடியாது. பெரும்பான்மை மக்கள் ஏற்றுக்கொள்வது அனைத்தையுமே நாமெல்லாம் சரின்னு பேசுறதுக்கு நாம எதுக்கு மனுஷன் எதுக்கு பகுத்தறிவு நமக்கு இருக்குன்னு கேட்குறேன். அமரன் படத்தை பெரும்பான்மையா பார்க்கறது இருக்கட்டும், அது சரியா தப்பான்னு பேசலாமா வேணாமா? பிரச்சனை நான் என்ன சொல்றேன்னா, நீங்க முகுந்த் வரதராஜன் ஒரு ஹீரோவை பார்க்குறீங்க, இருக்கட்டும், அது உங்க விருப்பம். அந்த மனிதனுடைய காதல், அவங்க மனைவி படுகின்ற பாடுகளை, கஷ்டங்களை, வேதனைகளை காட்டுறீங்க, ரைட். இதை போன்ற பல்லாயிரக்கணக்கான காஷ்மீர் இளைஞர்களுடைய வாழ்க்கையை யார் பேசுவது? ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் சொல்றேன். அது என்ன தவறு சித்தரிச்சிங்க சொல்லுங்க. அதான் நான் சொல்ல வரேன், கேளுங்க. பிரச்சனை என்னன்னா,
அந்த படம் மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏதோ ஒரு வகையில் காஷ்மீர்ல தீவிரவாதிகள் இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்க. அதானே, வேற என்ன இருக்கு? எந்த இடத்துல சொல்றாங்க? இப்ப அவர் சுட்டுக் கொள்கின்ற கடைசி நபர் யார்? தீவிரவாதி தானே, வேற யாரு? இந்த படத்துல பயங்கரவாதியா காட்டப்படுறாரு. அவருமே பயங்கரவாதியா? பயங்கர முன்னாடியே டிஸ்க்ளைமர் கற்பனை கதைன்னு போடுறாங்களே. இல்ல நீங்க கற்பனை கதை எதை வேணா நீங்க போடுங்க. நீங்க கற்பனை கதைன்னு போடுங்க. கற்பனை இல்லாத இப்ப கற்பனை இல்லாத கதை ஏன் காஷ்மீர்னு காட்டுறீங்க? அல்ல யாசின் மாலிக்கோட போட்டோ ஏன் வருதுன்னு கேக்குறேன். யார் யாசின் மாலிக்? அந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய ஒரு நபர். அவர் எப்படி நீங்க வந்து பயங்கரவாதி போட்டோவோட காட்டிட்டு போயிட்டு நீங்க வந்து கற்பனை கதைன்னு சொல்லிட்டு போயிட முடியுமான்னு கேக்குறேன். அந்த இடத்துல மோடியோட போட்டோவை போட்டு நீங்க கற்பனை கதைன்னு சொல்லிட்டு போயிட முடியுமா? அப்ப காஷ்மீர் மக்களுடைய விடுதலை பத்தி உங்க கருத்து என்ன? முதல்ல அந்த நாடு பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு மண்ணுமே தெரியாது நான் சொல்ல வரேன். 1949க்கு முன்பு காஷ்மீர் என்பது தனி நாடு. அங்க இஸ்லாமிய மக்கள் பெரும்பான்மை. ராஜா ஹரிசிங் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அங்க மன்னரா இருந்தார். அந்த நேரத்தில் அந்த மக்கள் நினைத்திருந்தால் பாகிஸ்தானோடு போய் இணைஞ்சிருக்க முடியுமா முடியாதா? மதத்தின் அடிப்படையில் அவங்க என்ன நினைச்சாங்க? இல்லை, காஷ்மீர் தனி நாடு, நாங்கள் தனியாக இருக்கணும்னு நினைச்சாங்க. அப்பொழுது கூட பாகிஸ்தான் ராணுவம் கைப்பற்ற வந்த போது யாரிடம் வந்தார்கள்? அவர்கள் சீனா கிட்ட போல இந்தியாவிடம் உதவி கேட்டார்கள். அப்போது நேரு செய்த ஒப்பந்தம் என்ன? உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம், நீங்கள் எப்போ விரும்புகிறீங்களோ எங்களை விட்டு நீங்கள் பிரிந்து செல்லலாம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இந்த 370 ரத்து செய்தது யாரு? மோடி தான் 5 வருஷம் முன்னாடி. இது எவ்வளவு மிகப்பெரிய அயோக்கியத்தனம். நான் தான் சொல்லுங்க, 10,000க்கு மேற்பட்ட அங்க காஷ்மீர் பெண்கள். இல்லைங்க, இது பொழுதுபோக்காக எடுத்து படம். நீங்க ஏன் ஒப்புமைப்படுத்தி மோடியோட ஏன் கனெக்ட் பண்றீங்க? அப்படியே அவரோட என்ன கேட்குறேன், அவரோட சக்சஸ் மீட்ல என்ன சொல்றாரு? அப்படி எந்த இதுலும் இல்ல. சின்ன கவுண்டர் பொழுதுபோக்கா எடுத்துட்டு போக முடியுமா? பின்னாடி கோவணம் கட்டிட்டு வடிவேலு போகின்றது எடுத்துட்டு போக முடியுமா? சின்ன கவுண்டர் எடுக்கலாமா? தேவரமகன் எடுத்துலாமா? என்னங்க பொழுதுபோக்குறாங்க? எல்லாம் அரசியல் தாங்க. நீ சொல்ல வரன்னு கேட்கறேன். தாழ்த்தப்பட்ட மக்களை இழிவாக பேசுவது ஒரு படத்தை வச்சிருக்காங்க. நீங்க அதை பொழுதுபோக்கு எடுத்துட்டு போக முடியுமா? அரசியலற்ற ஒரு உலகம் இருக்க முடியுமா? இன்னைக்கு சட்டை போடுறது, நீங்களாம் சட்டை போட்டுக்கிற பேண்ட் போட்டுக்கணும், அது ஒரு அரசியல் தான். எப்படி பொழுதுபோக்கு நீங்க சொல்லுவீங்க? ஒரு காலத்துல கருவறைக்குள்ள நுழைவிடல, தமிழ் நுழைவதற்கான வாய்ப்பு இல்லை. அதை வெறும் பக்தியை, அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும், பக்தியா பாருங்க, படத்தை படமா பாருங்கன்னு சொல்றதை விட அயோக்கியம் உலகத்தில் வேற எவனும் இருக்க முடியாது. எல்லாவற்றிலும் அரசியல் நீக்குமுறை இருக்குது. இன்னைக்கு நீக்குமுறை அரசியல் இல்லாத ஒரு பொருள் எங்கேயுமே கிடையாது. அதன்படி தான் நான் சொல்ல வரேன். இந்த அமரன் திரைப்படம் எடுத்துட்டீங்கன்னா சொல்ல வருவது என்ன? காஷ்மீர்லே போராளிகள் அல்ல அவர்கள், அந்த நாட்டு விடுதலைக்காக போராடுகிற நபர்கள் கிடையாது, அவர்கள் பயங்கரவாதிகள் சொல்றாங்க. நான் மீண்டும் சொல்ல வரேன், அந்த காஷ்மீர் பகுதிக்கு இருந்த ஒரு அதிகாரம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த 370 ஆர்டிகல் ரத்து செய்வதற்கு முன்பு வரைக்கும் இந்தியாவின் அரசியல் சட்டம் அனைத்திலுமே எக்ஸப்ட் காஷ்மீர் வரும். தெரியுமா உங்களுக்கு? ஜம்மு காஷ்மீர் நீங்களாக அப்படி இருந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தின் உரிமை இந்தியாவுக்கே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அரசியலமைப்பு உரிமை இருந்துச்சு. அங்கே தனியாக பிரதமர் இருந்தாங்க, பிரீமியர் தனியாக இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு நாட்டை திட்டமிட்டு வல்லபாய் பட்டேலும் இந்த ஜவஹர்லால் நேருவும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அபகரித்து இங்கே சேர்த்துக்கு. நான் என்ன கேட்குறேன், அந்த நாடு அந்த பகுதி முதல்ல யாருக்குங்க சொந்தம்? அந்த மக்களுக்கு சொந்தம். இந்தியாவுக்கு எப்படி சொந்தம் நீங்கள் சொல்ல முடியும்? எங்க வரலாறு இருக்குது? இந்தியா என்ற ஒரு பேரரசில் காஷ்மீர் இருந்துச்சுங்கிறதுக்கான வரலாறு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. முதல்ல இந்தியாங்கிறது ஒரு தேசமா? நூற்றுக்கணக்கான பிரதேசங்களாக இருந்துச்சு. வெள்ளக்காரன் 200 வருஷத்துக்கு முன்னாடி பெத்து போட்ட புள்ள தாங்க இந்தியா. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு நிலப்பரப்பே கிடையாதுங்க. எங்க ஆதாரம் இருக்குன்னு சொல்லுங்க, ஒரு இலக்கியம் காட்டுங்க. தமிழ்நாட்டுக்கு இருக்கிற சங்ககால இலக்கியங்கள் சொல்லுறாங்க. அது இந்தியாவில் சொல்லவே இல்லை. நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. சங்க இலக்கியங்கள தமிழ்நாட்டுக்கு வரலாறு இருக்குது. இந்தியா என்ற ஒரு நாட்டுக்கு வரலாறு நீங்க காட்ட முடியுமா? அதன் அடிப்படையில் நீங்க பாருங்க. இந்த காஷ்மீரையும் அவரையும் பாருங்கிறேன். நான் மீண்டும் சாய் பல்லவி நடிப்பு அருமையா இருக்கு. கண்ணீர் விட்டு அளவுதும். அவர் இறந்து போகும்போது கண்ணீர் சூப்பர் நடிச்சிருக்காருங்க. பாருங்க, இதுல பாருங்க, முதல் பாட்டில் வரும்பொழுது 70 கிலோ, அடுத்து 80 கிலோ, அப்புறம் 70 கிலோ, உடம்பு எவ்வளவு பக்காவா குறைச்சிருக்காருன்னு அது பார்க்க. உள்ளடக்கம் என்னங்கிறத பத்தி பார்க்க வேணாமா நாம? இதே மாதிரி நீங்கள் சின்ன கவுண்டர்னா இந்த அந்த எஜமான படத்தை கண்ணு பட போகுது சின்ன கவுண்டர்னு ஒரு பாட்டு ஒன்று. எஜமான் காரடி மண் எடுத்து நெத்தியில் நாயந்தா போட்டு வச்சுக்கணும். இது கேவலமாக உங்களுக்கு தெரியலையா? முதல்ல இது ஒரு சாதின இழிவுன்னு உங்களுக்கு தெரியலையா? அது அப்படி இல்லை, பார்க்கணுங்க இந்த விஷயத்தையும். நான் என்ன கேட்குறேன், இது அப்படியே வைங்க. அது அப்படியே தமிழ்நாட்டுக்கு பொறுத்தோமா? வால்டர் தேவாரத்தை பற்றி என்ன சொல்லுவீங்க? தேவாரத்தை பத்தி என்னங்க சொல்லுவீங்க? மிகப்பெரிய போராளி, அதுதான் அது நமக்கு தெரிஞ்சது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலே இந்த நாட்டின் உரிமைக்காக போராடிய பல நக்சல்பாரிகளை சுட்டுக் கொண்டவர் தான் அவரு. இந்த தருமபுரி மாவட்டத்தில் சாதி ஒழிப்பை பேசியவர்கள் பல பேருக்கு சுட்டு கொண்ட நபர் தான் அவரு.
அப்போ மக்களுக்காக போராடுகின்ற எல்லாத்தையுமே ரவுடிகளாக பொறிக்கலாக நீங்கள் மாற்றிடுறீங்க. ஏன் அப்படி தொடர்ச்சி காட்டுறது காரணம் என்ன? ஏன்னா காஷ்மீர் எடுத்தாலே பல படங்களில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் போன்ற படங்களில் இது இன்று வரையும் அது வந்து இஸ்லாமிய ஒரு தீவிரவாதிகளாகவும் அப்படி காட்டுறதுக்கான காரணம் என்ன? ஏன் சினிமா படங்கள் முக்கியமாக அது என்ன காரணம்னா, இது இந்து பெரும்பான்மைவாதம், இந்து பாசிச கருத்துக்களுக்கு உட்பட்டு இப்போ இதை தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்களையும் இந்த காஷ்மீர் போராளிகளையும் எதிரிகளாக தீவிர காட்டில் முக்கியமான பங்கு யாருன்னா அர்ஜுனுக்கும் விஜயகாந்துக்கும் தான். ஓகே, இவங்க 2 பேர்த்துக்கு ஒழுங்காக நடிக்கவே தெரியாது. சரிங்களா? இவங்க இது மாதிரி விஷயங்களை பேசி தான் ஓவரை பில்டப் பண்ணுவாங்க. தாயகம்னு ஒரு படம் இருக்குங்க, அந்த படம் பைத்தியக்காரங்க கூட அந்த படத்தை வந்து ரசிக்க மாட்டான். ஆனால் தமிழ்நாட்டில் படம் ஓடிச்சு. இங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு நேராக போய் காஷ்மீரில் பனிமலையில் இருக்க பேசுவார். இவர் பேசி பேசி கன்வின்ஸ் பண்ணுவார் மன்சூர் அலிகானை. ரொம்ப முக்கியம். நீ யார் தெரியுமா, இங்கே முகமது அசாருதீன் அங்கே இருக்கார், அங்கே இருக்க. இதெல்லாம் காஷ்மீரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? முதல்ல அறிவு இருக்கா? முதல்ல அங்கே ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஐஸில் சிவலிங்கம் இருக்குது. அது கண்டுபிடிச்சி சொன்னது யாருன்னு தெரியுமா? இல்லை, ஏன்? இல்லை இது வர ஒரு மணிரத்னம். இல்லை இல்லை பெரிய ஜாமான். இல்லை அதான் சொல்ல வரேன். கலைத்துறையில் பெரிய ஜாமான் இருக்கிற கூட அப்படி எடுக்கிறதுக்கு அதான் நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்விக்கான பதில். பார்ப்பனர்கள் பார்ப்பனிய கருத்து, இந்து மதவெறி கருத்து எல்லா இடங்களும் ஊறி போயிருக்குன்னு சொல்ல வரேன். இவர் கடவுள் இல்லைன்னு கூட பேசுவாங்க, ஆனால் காஷ்மீரை பற்றி பேசும்போது பயங்கரவாதின்னு பேசுவான். இப்போ நான் என்ன கேட்குறேன், காஷ்மீர் பயங்கரவாதம்னா இங்கே தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பற்றி பேசுகிற நீ நானும் பயங்கரவாதிகளும் பண்ண என்னன்னு கேட்குறேன். நாமளும் பயங்கரவாதி தானே. அங்கே அந்த யாரு அந்த முகுந்தால் சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் ஒரு போராளி இல்லை, ஒரு பயங்கரவாதினா இங்கே டெல்லி மெரினாவுக்கு, அதாவது இங்கே சென்னையில் மெரினாவில் ஜல்லிக்கட்டுக்காக போராடிய நீ நான் யார் பயங்கரவாதி தானேன்னு கேட்குறேன். நம்ம உரிமைக்காக பேசியவர் யார்? அப்போ நான் மீண்டும் மீண்டும் கேட்குறது என்னென்னா, ஒரு பேராசிரியர் தூக்கிலேற்றப்பட்டார். எதை ஒட்டினா டெல்லியிலே நடைபெற்ற அந்த பாராளுமன்ற தாக்குதல் தொடர்பாக. அந்த பேராசிரியர், இந்த கிலானி, அந்த பேராசிரியர் எந்த எவிடன்ஸும் கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? எந்த எவிடன்ஸ் இல்லை. ஆனால் நீதிமன்றம் என்ன சொன்னதுன்னா, வேறு வழி இல்லை, இந்திய மக்களின் மனசாட்சிக்காக தூக்கில் போடுறோம் நாங்கள். உலகத்தில் வேறு எங்கேயும் தீர்ப்பு வந்ததில்லை. ஏனென்றால் அவர் காஷ்மீர். அதைவிட இஸ்லாமிய மக்களுக்கு நேர்ந்த மிகப்பெரிய பல கொடுமைகள் யார் பேசுவது? ஆசிஃபா என்ற ஒரு சிறுமி, 8 வயது சிறுமியை ரேப் பண்ணி கொண்டானுங்க. அவங்க அப்பா சொன்னார், நான் இந்த ஊர் முழுக்க தேடினேன், எங்கேயுமே இல்லை, நான் தேடாத ஒரே இடம் கோயில் மட்டும், ஏன்னா கோயில் புனிதமானது. ஆனால் அந்த கருவறைக்குள்ளே வச்சு தான் பல நாட்கள் அந்த குழந்தையை ரேப் செஞ்சு கொண்டானுங்க. இப்படி ஒரு இதை சொல்லும் போது சீமான், முதலமைச்சர் ஸ்டாலின் முதற்கொண்டு இந்த படத்தை பாராட்டிருக்காங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். சீமான் என்பவர் யார்? அவர் ஆர்எஸ்எஸோட கைக்கூலி, ஆர்எஸ்எஸோட பிம்பம் என்பது இதுதான். அமரன் படத்தை முக ஸ்டாலின் முதலமைச்சர், அதுதான் சொல்ல எல்லோருமே இந்த, அதான் நான் சொல்ல, இந்த படத்தோட விநியோகஸ்தர் யாருங்க? ரெட் ஜெயண்ட். இப்போ இந்த படம் வந்தப்போ எல்லாத்தையும் மிக சிறப்பாக கருத்து சொன்ன நபர் யாருன்னு பார்த்தோம்னா வானதி சீனிவாசன். இந்த படத்தை கமல்ஹாசன் தயாரித்திருப்பது மிக மிக மகிழ்ச்சி. அதுவும் ரெட் ஜெயண்ட் வெளியிட்டு ரொம்ப சந்தோஷம். அப்போ நீங்கள் எல்லாருமே இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்கீங்க, இன்க்ளூடிங் முதலமைச்சர் சேர்த்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவருக்கு பார்த்து கண்ணில் தண்ணி வந்துடுச்சான். 10,000 காஷ்மீர் மக்கள் ரேப் செய்யப்பட்டிருக்கிறாங்க, பெண்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் காணாமல் போயிட்டாங்க. அவர்களை பற்றி பதில் அதை விட ஒரு நாட்டோட இறையாண்மை பறிக்கப்பட்டு, ஒரு மாநிலத்தில் இறையாண்மை பறிக்கப்பட்டு 370 ரத்து செய்யப்பட்டது. இதெல்லாம் பார்த்து கண்ணில் தண்ணி வரல. முக ஸ்டாலினுக்கும் அவர் யார் சீமானுக்கும் கண்ணில் தண்ணி வரல. ஆனால் இந்த படத்தை பார்த்து கண் தண்ணி வந்துச்சுன்னா நீங்கள் யாருக்காக இருக்கிறீங்க? அப்போ காஷ்மீர் மக்களுடைய தேசிய உரிமையை மதிக்காத நீ, அந்த பிரச்சனை இல்லை வரேன், காஷ்மீர் மக்களுடைய தேசிய உரிமையை மதிக்காத நீ தமிழ் தேசிய இனத்தோட தேசிய உரிமை எங்கே போய் மதிப்ப? இப்படிப்பட்ட சீமான்கிட்ட தான் கொடுத்து நீங்கள் ஆட்சி அமைக்க போகிறீங்களா? என்ன கிழிக்க போகிறாரு என்னன்னு தெரியல எனக்குன்னு சொல்லு. இதுக்கு யார் பதில் சொல்வது? காஷ்மீர் மக்களுடைய தேசிய உரிமை அதை மதிக்காத, அதை புரிந்து கொள்ளாத ஜடமாக இருக்கிற நீ, இந்த சீமான் தமிழ் தேசிய உரிமையை அங்கீகரித்து ஆட்சி கட்டளை ஏற்றிடுவாரா, பட்டத்தை ஏற்றிடுவாரான்னு கேட்குறேன். இப்போ இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி இங்கே பார்க்க முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த இடத்துல இதை தமிழ் தேசிய இனத்துக்கு எதிராக இந்திய ராணுவம் போய் சுட்டு கொடுத்தா இருந்தால் உங்களுக்கு எனக்கு மனம் எப்படி பாதிக்கப்படும்? யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் கண்டுகொண்டேன்னு ஒரு படம், அந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. அந்த படத்தில் ஒரே ஒரு சீன் வரும். அந்த மம்முட்டி IPKF அமைதிப்படைக்கு போயிட்டு திரும்புகிற ஒரு நபர், அவன் சொல்லுவார், அதில் நாங்கள் திரும்பி வரும்போது எங்களை ஒருத்தர் கூட வரவேற்க ஆள் இல்லைன்னு. அது கண்ணீர் வரக்கூடிய சீனாக எடுத்திருப்பாங்க. அது சம்பவம் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கேருந்து அமைதிப்படை ஈழத்துக்கு போச்சு, ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்களை பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்குனாங்க, பலரை சுட்டு கொன்றார்கள். இராணுவமே தவறுன்ற இந்திய இராணுவம். ஆமாம்,
இல்லையே நீங்க சொல்ல முடியுமா? IPKF எந்த தப்புமே செய்யலன்னு சொல்ல முடியுமா? அதனால் தான் அப்போது 1989 முதலமைச்சராக இருந்த கருணாநிதி இந்திய அமைதிப்படையை நான் வரவேற்க மாட்டேன்னு முடிவெடுத்தார். தெரியுமா உங்களுக்கு? அப்படி அந்த ராணுவத்துக்கும் இலங்கையில் போய் முகுந்து போய் வேலை செஞ்ச ராணுவத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க எனக்கு. இலங்கையில் தான் முகுந்து வேலை செஞ்சாரா? இலங்கையில முகுந்து வேலை செய்யல, ஆனால் அந்த ராணுவம் இந்த ராணுவம் செய்த வேலைகள் என்ன வேறுபாடுன்னு சொல்லுங்கன்னு கேட்கறேன். அப்ப நான் என்ன கேட்கறேன், சீமானை பார்த்து கேட்கற கேள்வி, ஈழத்துல IPKF போய் பண்ணா தப்பு, அதே IPKF இல்லாம இந்திய ராணுவங்கிற பேர்ல மற்ற ராணுவ மக்கள் மீது, மணிப்பூர் மக்கள் மீது, காஷ்மீர் மக்கள் மீது பண்ணா சரியா? இதை விட கேவலம் உலகத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்குறேன். RSS காரங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அப்போ எல்லா விஷயமும் எல்லாமே அரசியலுக்கு உட்பட்டு தாங்க. அப்போ இல்லாமல் நீ எடுக்க, இதே நான் கேட்குறேன், இந்த இடத்துல அப்படியே ரிவர்ஸில் போட்டு எடுத்துருந்தா நீங்கள் காட்டுகின்ற இந்த பயங்கரவாதிகள் பட்டியலில் மோடி, அமித்ஷா இவங்க எல்லாத்தையும் வச்சிருந்தா வைக்க முடியுமா? வச்சிருந்தா நடிச்சிருப்பாரா யாரு? சிவகார்த்திகேயன். அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரா கமலஹாசன்? விநியோகஸ்தர் பண்ணியிருப்பாரா ஜெயண்ட் யாரு? உதயநிதி. அப்போ ஆக எல்லோருமே இந்த RSS, பாஜக, அம்பானி, அதானி, பாசிச கும்பல் வளர்ந்து வருவதை ஏதோ ஒரு வகையில் அங்கீகரித்து அதற்கேற்ற ஒரு பண்பாட்டை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். வேற என்ன இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். காஷ்மீர் மக்களை பற்றி என்ன உனக்கு தெரியும்னு நான் கேட்குறேன். அமர்நாத் பனிலிங்கத்தை கண்டறிந்து சொன்னவர் யாருங்க? ஒரு இஸ்லாமியர். இப்போது வரைக்கும் நான் சொல்ல வரேன், அங்கே இருக்கிற இந்து மக்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதலை கண்டனம் தெரிவிக்கிறவர்கள் தான் அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள். இங்கே மாதிரி கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே வட இந்தியாவில் இருப்பதை போல கிடையாது. அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் தங்கள் தேசிய இனத்துக்காக போராடுறாங்க. வெறும் இஸ்லாமியர் என்ற அளவில் மட்டுமல்ல, தேசிய இனம், எங்களுக்கு தேசிய இன உரிமைக்காக போராடுறாங்க. அந்த பகுதி யாருக்கு முதல்ல சொந்தம்? அதை பற்றி பேசணும், அதை பற்றி விவாதம் நடத்துவோமா? நான் என்ன கேட்குறேன், அந்த மக்கள் அங்கே தங்கள் தேசிய உரிமைக்காக போராடுகிறார்கள் என்ற ஒரு சொல் கூட வர்றதில்லை. ஃபஸ்ட்டு இப்படி சொல்கிறாரு, இது பயோபிக்னாரு, அப்புறம் கற்பனை கதைங்கிறாங்க. அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் வந்திருக்குது. இதை நாங்கள் முதல்ல எடுத்து இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துக்கு போட்டு காட்டினா அவங்க அருமையாக இருக்குன்னு சொன்னாங்கிறாரு. பாதுகாப்புத்துறை அமைச்சகம் நல்லா இருக்குன்னா அந்த படம் எப்படிப்பட்ட படம் யோக்கியதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் இன்னும் வருது, அவர் படத்தில் பஜ்ரங்கி பலி என்ற கோஷம் அதான் சொல்கிறாங்க. ராஜபுத்திர ரெஜிமெண்ட்டு, அதில் பஜ்ரங் பலி. பஜ்ரங் பலி கோஷன்றது ஏன் பெரிய சர்ச்சை பொருளாக இருக்குது? அதாவது அது பஜ்ரங் தள் அமைப்பு இருக்குது, அவங்களுடைய முழக்கம் அதுதான். இப்போ நான் என்ன ரெஜிமெண்ட், இந்த ரெஜிமெண்ட் முதல்ல வச்சுக்கிறத பற்றியே நம்ம பேச வேண்டியிருக்குது. இந்தியா இராணுவம், அதில் முன்னாடி இருந்த வெள்ளைக்காரன் வச்சுருந்த பல ரெஜிமெண்ட் அப்படியே ரெஜிமெண்ட்டாக நீடிக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், ராஜபுத்திர ரெஜிமெண்ட் வச்சுக்கிட்டு அவன் யாரை எடுத்து போட்டு செஞ்சாங்க? சீக்கிய ரெஜிமெண்ட் யாரை எடுத்து போட்டு செஞ்சாங்க? அப்படி இருந்தாலும் அதை நீ போடலாமா? இப்போ அதில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, காஷ்மீர் மக்கள் போராட்டம் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டீங்களே, பஜ்ரங் பலி ஏன் டெலிட் பண்ண முடியலன்னு கேட்குறேன். அதுக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. ஆமாம், பின்ன வேற என்ன இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். RSS, பாஜக தவிர அந்த இயக்குனர் மனசுலையும், இந்த சிவகார்த்திகேயன் மனசுலையும், ஏன் கமலஹாசன் மனசுல வேற என்ன இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏதோ அன்பே சிவம் படம் எடுத்துட்டாரு, தசாவதாரம் படம் எடுத்துட்டாருங்கிறதுக்காக கமலஹாசன் ஒரு முற்போக்கு பார்ப்பனர் வேஷம் போடுறதெல்லாம் நீடிக்க முடியாது. என்ன தெரியுதுன்னா, எல்லோருமே சேர்ந்து இஸ்லாமிய மக்களுக்கும் சரி காஷ்மீர் மக்களுக்கும் மிகப்பெரிய துரோகம் விளைவிச்சிருக்காங்க. இன்னும் இதை விட அதிகமான பணம் கூட வருங்க. பணம் 200 கோடி சம்பாதிச்சதா பிரச்சனை? அந்த படம் யாருக்காக எடுக்கப்பட்டது? ஒரு நாயை வைத்து, கிண்டலுக்குல உண்மையாக ஒரு நாயை வைத்து சூப்பராக விஷுவல் எஃபெக்ட்லாம் நீங்கள் பண்ண இதை விட 5000 கோடி கூட பணம் சம்பாதிக்கலாம். இன்றைக்கு ஹாலிவுட்டில் வரக்கூடிய திரைப்படங்கள் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்க, உலகத்தில் நடக்காத விஷயம், இந்த கோள் பூமிக்கும் வேற ஒரு கோளுக்கு இருக்கிற பிரச்சனை இல்லாத பிரச்சனையை காட்டி அவர்கள் சண்டை போட்டு காப்பாற்றுற மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ அதனாலே அது சரின்னு எடுத்துக்க முடியாது. நாம் இப்போ மீண்டும் இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான ஒரு மனநிலை இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது, காஷ்மீர் மக்களுக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் அமரன் திரைப்படம் வந்திருக்கிறது. தூரம் கருத்துக்களை தந்தமைக்கு மிக்க நன்றி. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.